திமுக அதிமுக 2 பேர் தோளிலும் ஏறி நின்று திருவிழா பார்த்த கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் சைஃபர். எந்த கட்சியின் ஆதரவோடு நீங்கள் வெற்றி பெற்றீர்களோ ஒரு பேசிக் கர்டசி கூட இல்லாமல், நன்றி உணர்ச்சி கூட இல்லாமல், அடுத்த நாளே விவஸ்தை இல்லாத இப்படி ஒரு முடிவை எடுக்கிறீர்கள் என்றால் அதற்காகத்தான் உதயநிதியினுடைய விமர்சனம் சரியான விமர்சனம் என்கிறேன் நான். 5 இடங்களில் வெற்றி பெற்றது மட்டுமில்லாமல் நீங்கள் கெட்ட கேட்டுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை வேற தண்டத்திற்கு அழுதார்கள். அந்த சீட்டையும் வாங்கி கொண்டு நீங்கள் தேர்தல் முடிந்த சூட்டோடு அணிதாவுகிறீர்கள் என்றால் அற்றகுலத்து அருநீர் பறவைகள் என்ற வார்த்தை உங்களுக்குத்தான் பொருந்தும். சில கட்சிகளால், திமுகவால், அதிமுகவால், தாவேகாவால் சீட்டுகளை ஜெயிக்க முடியும். உங்களால் முடியுமா? காங்கிரஸால் ஒரு சீட் தனியாக நின்று ஜெயிக்க முடியுமா? முடியாது என்பதுதான் யதார்த்த நிலை. இந்த அரசாங்கத்தின் ஒரு முடிவிலே உடன்பாடு ஏற்பட முடியவில்லை என்றால் கம்யூனிஸ்டுகள் அதை கண்டிக்கும், போராட்டம் நடத்தும். விசிக என்ன செய்யும்? வெளியே வந்து விடுமா ஆட்சி விட்டு? இமீடியட்டா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தகவல் போகும். ஏனென்றால் பழந்தின்று கொட்டை போட்டவர்கள், இந்த ஒப்பந்ததாரர்கள், அவர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், உங்கள் ஆட்சி கவிழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள். ஆகவே மாற்று முகாமுக்கு மெசேஜை உடனடியாக பாஸ் செய்வார்கள். ஆகவே பேச்சளவில் நின்று விடக்கூடாது. ஊழல் ஒழிப்பு செயலிலும் காட்ட வேண்டும். விஜய் அவர்கள் இந்த மாதிரியான மர்மமாக மௌனமாக இருப்பது அவருக்கே நல்லதில்லை. போக போக இந்த விமர்சனங்கள் எழும். இன்னும் 3 மாதங்கள் சந்திக்காமலே இருக்கிறார்கள் என்று வையுங்கள். அதுதான் முக்கியமான விமர்சனமாகவே இருக்கும். மீடியாவை சந்திக்க பயப்படுகிற அல்லது தயங்குகிற முதலமைச்சர் என்ற பெயரை எடுப்பார். இது அவருக்கு தேவையான்னு பார்க்கணும். அவருடைய இமேஜுக்கும் இதனால் பாதிப்பு. என்ன நினைக்கிறார்கள் இவர்கள் எல்லாம்? என்ன நினைக்கிறார்கள்? வெளியில் இருந்து ஆதரிப்பவர்களாக இருந்தாலும் சரி, உள்ளே இருந்து ஆதரிப்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆட்சியை உடனடியாக கவிழ்த்தால் கெட்ட பேர் வரும். அதனால் ஒரு 6 மாதம் போட்டோன்னு நினைக்கிறாங்க. அதனால் இதுவே இந்த ஆட்சி தொடர்ந்து இயங்குவதற்கு கொடுக்கப்பட்ட அனுமதி சீட்டாகி விடாது. ஆகவே இந்த ஆட்சியினுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் இந்த ஆட்சியின் ஆயுள் அமையும் என்று நான் பார்க்கிறேன். சரி சார். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் திரு ரமேஷ் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவுடைய இளைஞர் அணி கூட்டத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசினது ஒரு வைரலான விஷயமா பார்க்கப்படுகிறது. 20 ஆண்டு காலமாக காங்கிரஸ் எங்களுடைய முதுகில் டிராவல், அதாவது முதுகில் ஏறி பயணம் செய்துவிட்டு இன்று முதுகில் குத்திவிட்டு எதிரணிக்கு சென்று விட்டார்கள் அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன சார்? முன்னாள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிற விமர்சனம் நியாயமற்றது என்று கூற நான் தயாராக இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கும் வேறு சில சேனல்களுக்கும் அளித்த நேர்காணல்களில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டேன். காங்கிரஸ் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய ஒரு பகுதி நிர்வாகிகள் விரும்பினார்கள். ஆனால் அந்த விருப்பத்தை மீறி அகில இந்திய காங்கிரஸ் தலைமை திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் தொடர்ந்து பயணிப்பது என்ற முடிவை எடுத்தது. கடைசி நேரத்தில் எடுத்தது. அவர்கள் அதிக சீட்டு கேட்டார்கள். ராஜ்யசபா தொகுதி கொடுக்கப்பட்டது. கூடுதலாக சில தொகுதிகள் கொடுக்கப்பட்டன. எல்லாம் நடந்து முடிந்து கூட்டணி இறுதியாகி, அதற்கு என்ன காரணம் சொல்லப்பட்டது என்றால், நாங்கள் எங்களுடைய அடிப்படை நோக்கங்களிலிருந்து பெற விரும்பவில்லை, சில பல தொகுதிகள் கூடுதலாக கிடைக்கும் என்பதற்காக நாங்கள் மாற விரும்பவில்லை என்று காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட அந்த அணியிலே நீடித்த கட்சிகள் எல்லாம், அவர்களுக்கு தேமுதிகவுக்கு கூடுதல் இடங்கள் கொடுத்தது தொடர்பாக அதிருப்தி இருந்தாலும் கூட, நாங்கள் மதச்சார்பற்ற சமூக நீதி இந்த கொள்கைகளுக்காக இந்த அணியில் பயணிக்கிறோம் என்று சொல்லிதான் இந்த கூட்டணியில் பயணித்தார்கள். நான் என்ன கருத்து சொன்னேன் என்றால், தேர்தலுக்கு பிறகு துரதிருஷ்டவசமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை பலம் கிடைக்கவில்லை. அந்த கட்சி ஒரு தனிப்பெரும் கட்சியாக, லார்ஜஸ்ட் பார்ட்டியாக, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக உருவெடுத்ததே தவிர கிளியர் மேண்டேட் இல்லை. மக்கள் கொடுத்தது கிளியர் மேண்டேட் இல்லை. ஸோ
விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியை ராஜினாமா செய்த பிறகு அவர்களுக்கு 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு கூடுதலாக தேவைப்பட்டது மெஜாரிட்டி பலத்தை நிரூபிப்பதற்கு. அந்த நேரத்தில் திரு விஜயினுடைய முதல் சாய்ஸ், ஃபர்ஸ்ட் சாய்ஸ், சீக்கிங் சப்போர்ட் ஃப்ரம் டிஎம்கே அலைடு பார்ட்டிஸ். அதில் முதலில் ஆதரவு கொடுக்க முன் வந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. இன்னமும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியாக வலிய முன்வந்து அந்த ஆதரவை தருவதற்கு முன்வந்தது. அப்படி ஆதரவு தர முன்வந்ததில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் இதர கட்சிகளும் தே ஹவ் ஃபாலோட் சூட் தட் டிசிஷன். கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், முஸ்லீம் லீக் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அந்த முடிவை வழிமொழிந்து பின்தொடர்ந்தார்கள். ஆக காங்கிரஸ் எடுத்த அந்த முடிவில் ஆதரவை தருவது, இந்த அரசுக்கு ஆதரவை தருவது என்று எடுத்த முடிவில் தவறில்லை. ஆனால் ஆதரவை தரும்போதே நாங்கள் பொறுப்புணர்வுடன் பொறுப்புடைமையையும் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அதாவது எங்களுக்கு மறைமுகமாக மந்திரி பதவி கொடுங்கள் என்ற கோரிக்கை அந்த கடிதத்தில் இருந்தது. மறைமுகமான வாசகம், நேரடியாக இல்லை, பச்சையாக அப்படிதானே குறிப்பிட்டிருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் நாங்கள் வந்து கூட்டணி சேருவோம். அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு திமுகவோட கூட்டணியில் கண்டினியூ பண்ணாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இணைந்த போது அந்த நிபந்தனையெல்லாம் கிடையாது. நிபந்தனைக்கெல்லாம் முன்னாடி அந்த அதெல்லாம் பழைய கதை. நான் சொல்கிறது திமுகவோட இணைஞ்சிங்க, சேர்ந்தீங்க, திமுக வெற்றி பெறும் வாய்ப்பை இழந்து விட்டது, யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல, உங்கள் கட்சியினுடைய 5 எம்எல்ஏக்கள் ஆதரவை நீங்கள் தாவேகாவுக்கு வழங்குகிறீர்கள். அப்படி வழங்குகிற போது மறைமுகமாக மனு போடுகிறீர்கள், மந்திரி பதவி கேட்டு மனு போடுகிறீர்கள். அந்த மந்திரி பதவி கேட்டு மனு போடுவதில் கூட நான் குற்றம் இருப்பதாக பார்க்கவில்லை. அந்த கடிதத்திலேயே என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால், நாங்கள் தாவேகாவுக்கு எங்கள் ஆதரவை தெரிவிக்கிறோம், எங்களுடைய உறவு வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும் என்று கிரீஷ் சோடங்கர் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த கடிதத்தில் இருந்தது. இந்த கடிதம்தான் பச்சையான சந்தர்ப்பவாதம் என்ற விமர்சனத்திற்கு காரணமாக அமைந்தது. நீங்கள் எம்எல்ஏ சர்டிஃபிகேட்டை வாங்கி கொண்டு அங்கே வந்து பதவி பிரமாணம் கூட எடுக்கவில்லை, அந்த சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போட்ட அதிகாரியின் மை கூட காய்ந்திருக்காது. அவ்வளவு அவசரம், அவ்வளவு ஆத்திரம், அவ்வளவு பதவி வெறி உங்கள் கண்ணை மறைத்தது. 60 ஆண்டு கால இயக்கம் இல்லை சார் அது உங்களுக்கு? இருங்க, நான் சொல்கிறேன், 60 ஆண்டு கால இயக்கம்னா நிதானத்தோடு செயல்பட வேண்டாமா? திராவிட முன்னேற்ற கழகத்தோழர்களுடைய உழைப்பு, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுடைய பிரச்சாரம், இவையெல்லாம் இல்லை என்றால் நீங்கள் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? உங்கள் வெற்றியே கேள்விக்குறி. ஓகே சார், உங்களுடைய நீங்கள் தேர்தலுக்கு முன்பு தாவேகாவுடன் சேர்ந்திருந்தால் நீங்கள் 5 பேர் இல்லை 10 பேர் கூட ஜெயித்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் எந்த கட்சியின் ஆதரவோடு நீங்கள் வெற்றி பெற்றீர்களோ, ஒரு பேசிக் கர்டசி கூட இல்லாமல், நன்றி உணர்ச்சி கூட இல்லாமல், அடுத்த நாளே விவஸ்தை இல்லாத இப்படி ஒரு முடிவை எடுக்கிறீர்கள் என்றால் அதற்காகத்தான் உதயநிதியினுடைய விமர்சனம் சரியான விமர்சனம் என்கிறேன் நான். காங்கிரஸுக்கு இந்த மாதிரி நிலைப்பாடுகளை எடுப்பது, முதுகிலே குத்துவது, இதெல்லாம் கைவந்த கலை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார் என்றால், கடந்த காலத்திலும் அவர்களுடைய நடத்தை அப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நமக்கொன்றும் நீண்ட நாள் உதாரணமெல்லாம் தேவையில்லை, பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. ஆனால் இப்படி விமர்சனம் வைக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த முதுகில் குத்தும் கலையை பற்றி அறியாத கட்சியா என்று நான் கேட்கிறேன். அதனால என்னுடைய கேள்வி அதுதான் சார். அதாவது 20 ஆண்டு காலமாக வந்து நாங்கள் முதுகுல தூக்கி சமந்தோன்னு சொல்கிறேன், என்ன அவசியம் ஏற்பட்டது என்னுடைய கேள்வி. அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் மத்தியில் மந்திரி பதவிகள் கிடைத்தன, ஆகவே நீங்கள் காங்கிரஸோடு உறவை பேணினீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தது. எப்போது வந்தது? 2G வழக்கின் மூலமாக வந்தது. அப்போது என்ன சொன்னீர்கள்? முதலில் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் தவிர்த்து கொண்டிருந்தார்கள், பிறகு அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஏனென்றால் முதலில் அந்த காங்கிரஸை வந்து திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மட்டுமல்ல, காங்கிரஸ் அமைச்சர்களும் ஊழல் செய்து கொண்டிருந்தார்கள். மன்மோகன் சிங் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்தார். பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். தள்ளப்பட்ட பிறகு ஆராஜா, கனிமொழி, இப்படி வரிசையாக தயாநிதி மாறன் இவர்களெல்லாம்
நடவடிக்கைக்கு ஆளான போது நீங்கள் என்ன சொன்னீர்கள்? கூடா நட்பு கேடாய் முடிந்தது என்று சொன்னீர்கள். 2013 சொன்னீங்க. ஆகவே அதன் பிறகும் நீங்கள் உணராமல் திரும்ப இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு வலிமையான கூட்டணி தேவை என்பதற்காக அவர்களை சேர்த்துக் கொண்டீர்கள். இப்போது திரும்பவும் பழைய புராணத்தை ஆரம்பிக்கிறார்கள், திமுக ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே திமுகவும் தன்னுடைய தேவைக்காக காங்கிரஸை பயன்படுத்தி கொண்டது. காங்கிரஸ் சீந்துவார் இல்லாத கட்சி தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் திமுக இல்லாவிட்டால் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது என்பது உண்மை. 5 இடங்களில் வெற்றி பெற்றது மட்டுமில்லாமல் நீங்கள் கெட்ட கேட்டுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை வேற தண்டத்திற்கு அழுதார்கள். அந்த சீட்டையும் வாங்கி கொண்டு நீங்கள் தேர்தல் முடிந்த சூட்டோடு அணிதாவுகிறீர்கள் என்றால் அற்றகுலத்து அருநீர் பறவைகள் என்ற வார்த்தை உங்களுக்குத்தான் பொருந்தும். நீங்கள் எங்கே பசுமை இருக்கிறதோ அந்த பசுமையாக இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து போகிறீர்கள் என்றால் பதவி வெறி காங்கிரஸ் கட்சியின் கண்ணை மறைத்தது என்றுதான் பொருள். ஓகே சார், நீங்கள் இப்படி பதவி வெறியோட அவங்க எதிர்த்தரப்புக்கு போயிட்டாங்க, போய் அமைச்சரவையில் பங்கேற்றுட்டாங்க, நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. ஓகே, ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களால தான் நாங்கள் ஆட்சியை இழந்து இத்தனை வருஷம் ஆட்சியை அமைக்க முடியாமல் யார் உங்களை தடுத்து? அதான் 2G வழக்கில் ஏற்பட்ட முறைகேடு தொடர்பாக நாங்கள் ஆட்சி இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இதுவரைக்கும் எங்களால் ஆட்சி அமைக்க முடியலை. தமிழ்நாட்டு இந்தியாவில் மட்டுமல்ல மற்ற மாநிலங்களிலும் எங்களால் ஆட்சி அமைக்க எந்த மாநிலங்கள்லையும் உங்களால் ஆட்சி அமைக்க முடியலன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் திமுக தான் காரணமா? நான் கேட்குறேன். உங்கள் தலைவர் ராகுல் காந்தி மோடிக்கு நிகரான தலைவர் இல்லை என்ற யதார்த்த உண்மையை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். மோடி உலக அரங்கில் பெருமை பெற்ற ஒரு உயர்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார். அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சியின் காரணமாகத்தான் மீண்டும் 3வது முறையாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். உங்கள் தலைவர் திருந்தவே மறுக்கிறார். ராகுல் காந்தி குழந்தைத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார். உள்நாட்டு விவகாரங்களை பற்றியே புரிந்து கொள்ளாமல் வெளிநாட்டிலே போய் இந்தியாவை பற்றி சிறுமைப்படுத்தி பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் தான் போகிற இடங்களெல்லாம் தோற்கிறீர்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட பீரியடில் இந்தியன் டீம் எல்லா இடத்துலையும் தோத்துட்டு இருந்தது. போகிற ஊர்லெல்லாம் உதவ வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம டீமுக்கு எதிராக தான் அவன் புது பேட்ஸ்மேன் தான் செஞ்சுரி அடிப்பான், டபுள் செஞ்சுரி அடிப்பான். அந்த மாதிரி நிலைமையில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இருக்கிறது. அது குறித்து சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். திமுகவால் தான் தோற்றம் என்று கூறுவது விதண்டாவாதம், தேவையற்ற, அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். நீங்கள் பல மாநிலங்களில் மக்களால் நிராகரிக்கப்படுகிறீர்கள். ஏன்? ஏதாவது பரிசீலனை செய்தீர்களா? ஆகவே நீங்கள் திமுகவை குறை சொல்வதில் அர்த்தமில்லை. திமுக அதிமுக 2 பேர் தோளிலும் ஏறி நின்று திருவிழா பார்த்த கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் சைஃபர். நீங்கள் இன்னொரு கட்சியின் பின்னால் போய் நின்றால்தான் அது 1ஓ 2ஓ அந்த நம்பர், அதுக்கு பிறகுதான் அந்த 0க்கு மரியாதை கிடைக்கிறது. ஆகவே திமுகவினுடைய விமர்சனத்தில் நியாயம் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க சார், அதாவது திமுக இல்லாட்ட அதிமுக இவங்களுடைய தோளில் ஏறி தான் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடிகிறது அப்படின்னு சொல்றீங்க. ஆட்சி அமைக்க முடிகிறது இல்ல, எங்க எத்தனை இடம் ஜெயிக்க முடியுதோ அத்தனை இடத்துல ஜெயிக்க முடியுது. ஆட்சியில அமைக்க முடியாது. சரி, ஓகே. நான் சவால் விட்டு சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தனித்து போட்டி என்ற முடிவு எடுத்து பார்க்கட்டும். நான் சொல்லுகிறேன், எல்லா கட்சியும் தனித்து போட்டியிட்டால் அதனுடைய செல்வாக்கெல்லாம் தெரிந்துவிடும், அது வேறு விஷயம். ஆனால் சில கட்சிகளால், திமுகவால், அதிமுகவால், தாவேகாவால் சீட்டுகளை ஜெயிக்க முடியும். உங்களால் முடியுமா? காங்கிரஸால ஒரு சீட் தனியா நின்று ஜெயிக்க முடியுமா? முடியாது என்பதுதான் யதார்த்த நிலை. ஓகே சார், நீங்க சொல்றது நான் அப்படியே கேட்கிறேன். அதாவது அவங்களுடைய தோளை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் என்ன? 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராகுல் காந்தி தான் பிரதமராக வருவார் என்று இங்க உள்ள திமுகவுடைய தலைவர், அப்போது முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் மற்ற மாநிலங்களில் யாருமே சொல்லாத விஷயத்தை அவர் குறிப்பிட்டு சொன்னார். பிரதமராக தகுதி படைத்தவர் ராகுல் காந்தி தான், என்னுடைய சகோதரர் ராகுல் காந்தி தான் சொன்னார். இன்னைக்கு மட்டும் ஏன் உங்களுக்கு அந்த திடீர்னு அந்த சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சொல்கிற அந்த வார்த்தை இருக்கிறதெல்லாம் மதச்சார்பற்ற கூட்டணி என்ற வார்த்தை, அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. முஸ்லீம் லீகை கூட்டணிக்குள் வைத்துக்கொண்டு அது எப்படி மதச்சார்பற்ற கூட்டணி ஆகும்? அது ஒரு மதத்தின் அடிப்படையில் மதத்திற்காக இயங்குகிற கட்சி. ஆகவே அந்த மதச்சார்பற்ற கூட்டணி என்பதை ஏற்கவில்லை. அது ஒரு பக்கம் விடுங்க. உங்களை எந்த மாநிலத்திலும் யாருமே சீண்டாத போது திரு மு.க.ஸ்டாலின் தான், ராகுல் காந்தி தான் எங்கள் பிரதமர் வேட்பாளர்னு சொன்னார். எந்த மாநிலத்திலும் ஏற்றுக்கலாம். இருங்க, அப்படி சொன்னதன் காரணமாகவே அதிக நன்றி உணர்ச்சியோடு நீங்க இருக்கணும். அப்படி சொன்னதற்கு தூக்கி வச்சு சுமக்கணும்னு நான் கேட்கிறேன். இல்ல சார், முடியாத ஆட்களை நான் இருங்க
அவர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற வியூகம் வகுப்பது இயல்புதான். திரு எடப்பாடி பழனிசாமியே போன தேர்தல் அப்படி செய்யாதனால தான் தோத்து வெளியில் நின்னார். இந்த தேர்தலில் சேர்த்துக்கிட்டாரு. அவருடைய போதாத நேரம் தாவேகா ஒரு பேரெழுச்சியாக மேலே வந்தது. ஆகவே எந்த ஒரு கட்சியும் கூட்டணி அமைப்பது என்பது வியூகம். ஆனால் எது பெரிய கட்சி, எந்த பெரிய கட்சியால் இன்னொரு கட்சி வெற்றி பெறுகிறது, எங்களுடைய ஓட்டெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகலையான்னு ராஜேஷ்குமார் கேட்குறாரு. உங்கள் ஓட்டு எவ்வளோ ஓட்டு? அவங்க ஓட்டு அதிகமா, உங்கள் ஓட்டு அதிகமா? தமிழ்நாட்டில் காங்கிரஸினுடைய பெர்சன்டேஜ் என்ன சார்? 3%, 4%? சரி சார், நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அதாவது காங்கிரஸுக்கு ஓட்டு இல்லை, காங்கிரஸுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா கொடுத்தது தப்பு, 28 தொகுதி கொடுத்தது தப்பு, அப்படி எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் எதுக்கு அப்போ கனிமொழியை, அதுதான் நான் சொல்கிறேன், திருமதி கனிமொழியை ராகுல் காந்தி சந்திக்க அனுப்பிச்சு வச்சு கூட்டணியை வந்து பலப்படுத்துறதுக்கு ஏன் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? தேவைன்னு அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே? நான் சொல்கிறேன், நான் அதில் ஒன்றும் மூடியெல்லாம் மறைக்கலையே. எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு தேர்தலில் வெல்வதற்கு ஒரு வலிமையான கூட்டணி கட்டமைக்க வேண்டும் என்று விரும்புவது இயல்புன்னு சொல்கிறேன். சரி, இப்போ என்ன அவர்கள் துணிந்து சொல்லிவிட்டார்கள், காங்கிரஸோட வேண்டாம் என்று திரு உதயநிதி சொல்லிட்டாரு. காங்கிரஸ் கட்சி நாங்கள் காமராஜ் ஆட்சி அமைப்போம், மக்களை சந்திப்போம், தனியாக சந்திப்போம்னு சொல்ல முடியுமா? எதாவது திமுகவுக்கும் கேள்வி இருக்கு இல்லையா? இருங்க, அவங்க நீங்கள் வேண்டான்னு அவங்க சொல்லிட்டாங்க சார். நீங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியுமான்றேன். இன்னைக்கு திமுக இல்லை, அதிமுகவும் சேர்க்கலன்னு வச்சிங்க, தாவேகா தோளில் ஏறி திருவிழா பார்ப்பீங்க. காங்கிரஸுக்குன்னு பலம் கிடையாது சார் ரமணி. அந்த உண்மையை ஒத்துக்கொண்டு தான் நாம் பேச வேண்டும். உதயநிதியினுடைய விமர்சனம், எதிர்கேள்விகளை நம்மால் எழுப்பலாம், நாம் ஏற்ப முடியும். நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் வந்து கூடா நட்பு கேடாய முடியும்னு சொல்லிட்டு ஏன் இரண்டாவது முறையாக அதே தவறை செய்தீர்கள் என்பது என் கேள்வி. அது வேற விஷயம். ஆனால் காங்கிரசின் நிலை என்ன? காங்கிரசின் நிலை தமிழ்நாட்டில் ஒரு ஒட்டுண்ணி கட்சி என்பதுதான் அதன் நிலை. கண்டிப்பா அதேதான். அதாவது 67க்கு பிறகு காங்கிரஸுடைய நிலை அதுதான். இது போன்ற காங்கிரஸ் கட்சி சூழ்நிலைகள் இப்படி இருந்தா கூட மற்ற இதர கட்சிகளும் வந்து திமுகவை சாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளாகட்டும், IUML இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகட்டும், அவங்க வந்து கூட்டணி, நாங்கள் வந்து அவங்களோட தான் கூட்டணி தான் இருக்கிறோம், திமுகவோட தான் கூட்டணி இருந்தோம். ஆனால் அவங்க வந்து அதிமுக தலைமையிலான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு முன்மொழிந்தாங்க. அதை நாங்கள் பிடிக்காம தான் நாங்கள் வந்து இன்னைக்கு தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோங்க விதத்தால். இல்லை, இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் இடையே தோன்றிய கருத்து வேறுபாடு ஒரு நாகரிகமான முறையில் அவர்கள் பிரிந்திருக்க வேண்டிய சூழல் என்பது திராவிட முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் ராஜா அவனுடைய ஆபாச பதிவு காரணமாக இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் ஒரு மோதலாக அது மாறிவிட்டது. ராஜா அவ்வாறு பதிவிட்டிருக்கக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் இணைவது என்று எடுத்த முடிவு, அவர்களுடைய கட்சியின் நலன் குறித்து சிந்தித்து எடுத்த முடிவு. அது அவர்களுக்கு அவ்வாறு முடிவெடுப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அவர்கள் முதலில் வேண்டாம் என்று தான் மறுத்தார்கள். திரும்ப திரும்ப தாவேகா தரப்பிலிருந்து அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. கம்யூனிஸ்டுகள் மாதிரி வெளியிலிருந்து இந்த அரசை ஆதரிப்பதில் விசிகாவுக்குள் ஏதாவது சிக்கல் வரலாமா என்கிற சூழலும் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆகவே பாரதூரமான விளைவுகளை கருத்தில் கொண்டு திரு திருமாவளவன் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்பது என் பார்வை. ஆனால் அது நட்புறவோடு, அந்த நட்பு கெடாமல் அந்த விஷயம் நடந்திருக்க வேண்டும். ஆனால் திரு ராஜா என்ன செய்து விட்டார்? அதற்கு ஒரு மோசமான உதாரணத்தை சொல்லிவிட்டார். ஒருவனை திருமணம் செய்து கொண்டு இன்னொருவரோடு உறவு கொள்வதை போன்றது என்ற மாதிரியான ஒரு பதிவை அவர் இட்ட காரணத்தால், அநாகரிகமான பதிவை இட்ட காரணத்தால் இப்போது இரண்டு தரப்பும் மோதிக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. ஆனால் அந்த ராஜா மீது கண்டனம் கூட தெரிவிக்கலையே சார்? யார்? முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அதை அந்த மாதிரி பேசக்கூடாது என்று கூறியிருக்கிறார். இந்த மாதிரியான கருத்து மோதல்கள் வேண்டாம், போனவர்களை பற்றிய விமர்சனங்கள் வேண்டாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் அது வன்மையான கண்டனத்துக்குரியது என்று பார்க்கிறேன். அதற்கு காரணமாகத்தான் திரு சிந்தனை செல்வன், திரு பாலாஜி போன்ற விசிக நிர்வாகிகள் திமுகவை எச்சரித்திருக்கிறார்கள். நாங்கள் பதில் சொல்ல ஆரம்பித்தால் தாங்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நிலை கடந்து இப்போது என்ன ஆகிவிட்டது? நேற்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளை தக்க வைத்துக் கொள்ளாததற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது என்று கூறியிருக்கிறார். ஆமாம், அவங்க திருப்பி சொன்னாங்க, நாங்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவளித்தாலும் திமுக கூட்டணி தான் தொடர்றோம் அப்படின்னு. இல்லை, தாவேகாவுக்கு ஆதரவளித்தாலும் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் என்று அவர்கள் முதலில் சொன்னது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மந்திரி சபையில் சேர்ந்த பிறகு அவ்வாறு கூறுவது பிதற்றலான கருத்தாக இருக்கும். நீங்கள் எப்படி மந்திரி சபையில் சேர்ந்த பிறகு திமுக கூட்டணியில் தொடருவீங்களா? அது உளறல். இந்த மந்திரி சபையில் என்றைக்கு
விசிகாவும் முஸ்லீம் லீக்கும் இணைந்ததோ இந்த ஆட்சியின் நிறை குறைகள் அத்தனையும் அந்த கட்சியும் பொறுப்பேற்க வேண்டும். நீங்கள் சட்டமன்றத்தில் அதிமுகவோ திமுகவோ பாட்டாளி மக்கள் கட்சியோ இந்த ஆட்சியை நோக்கி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வீசுமானால் விசிகாவும் இதில் பொறுப்பேற்க வேண்டும். இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்த விசிகாவும் பொறுப்பேற்க வேண்டும். ஆகவேதான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் புத்திசாலித்தனமாக நாங்கள் வெளியிலிருந்து இந்த ஆட்சியை ஆதரிக்கிறோம் என்ற முடிவை எடுத்தார்கள் என்று நான் பார்க்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சிகள் மிக எச்சரிக்கையாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் தாவேகாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் 99% பேர் இந்த சபைக்கு புதியவர்கள், இந்த ஆட்சிக்கு புதியவர்கள். ஆரம்ப ஜோர் நன்றாக இருக்கிறது, ஆனால் அனுபவமின்மை காரணமாக ஏதாவது தவறுகள் நிகழலாம். இப்போதே பார்த்தீர்கள் என்றால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தாவேகாவை சேர்ந்த அமைச்சராகவோ எம்எல்ஏவாக இல்லாதவர் ஆஸ்பத்திரியில் போய் அதிகாரம் பண்ணுகிறார். பொது இடங்களில் இதுவாக நடந்துகிறார், அத்துமீறி நடந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் கோட்டையில் வருகிற கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை என்று நினைக்கிறேன் எழுதியிருக்கிறார்கள். லெட்ஜரிலே கையெழுத்து போட்டுவிட்டு உள்ளே போய் என்றால் போட மறுக்கிறார்கள். நான் எம்எல்ஏவுக்கு வேண்டியவன், மந்திரிக்கு வேண்டியவன் என்று மிரட்டுகிறார்கள். போலீஸ்காரர்களை வீடியோ எடுக்கிறார்கள் என்று செய்திகள் வருகின்றன. எதற்காக சொல்கிறேன் என்றால் இது ஆரம்பகால இது ஒரு ஆர்வக்கோளாறாக கூட இருக்கலாம், அதை நாம் மன்னித்து விடலாம். ஆனால் நாளைய தினமே இந்த அரசாங்கத்தின் ஒரு முடிவிலே உடன்பாடு ஏற்பட முடியவில்லை என்றால் கம்யூனிஸ்டுகள் அதை கண்டிக்கும், போராட்டம் நடத்தும். விசிக என்ன செய்யும்? வெளியே வந்து விடுமா? ஆட்சியை விட்டு 6 மாதத்துக்குள் வெளியே வந்து விடுவார்களா? நான் கேட்கிறேன். ஆகவே விசிக அவசரப்பட்டு விட்டதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றும் சொல்லுகிறார்கள். என இப்போது என்ன ஆகிவிட்டது என்றால், லிட்டரலி ஸ்பீக்கிங், அதாவது என்ன யதார்த்த நிலை என்று பார்த்தால் விசிகாவும் முஸ்லீம் லீக்கும் திமுக அணியில் இருந்து வெளியே வந்து விட்டன என்பதுதான் அதன் பொருள். அதாவது அவங்க கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டு இவர் IUML உடைய காதர் மைதீன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில், இந்த மாதிரி நாங்கள் எங்களை திமுக இன்னும் வெளியே அனுப்பலை. சார் அனுப்புவாங்க, என்ன வழி அனுப்பி வைப்பாங்களா? சார் என்ன போயிட்டு வாங்கண்ணே, இனிமேல் இந்த பக்கம் வந்துடாதீங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. அதனால முழுமையாக எடுக்கவில்லை அப்படி இல்லை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அவர்கள் இல்லை என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போ நீங்கள் ஒரு இன்னொரு கட்சி, நேர் எதிர்கட்சி, திமுகவை தீய சக்தி என்று வர்ணிக்கிற கட்சியினுடைய மந்திரி சபையில் போய் சேர்ந்து விட்டு நாங்கள் திமுகவில் தான் இருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? இதெல்லாம் அவங்க தீர்மானம் செய்து கொண்டு தான் எதிர்கால அரசியலையும் இப்படி போக வேண்டியிருந்தால் அதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டுத்தான் போயிருப்பார்கள் என்று நான் பார்க்கிறேன். இது திமுகவுக்கு நேர்ந்துள்ள ஒரு பின்னடைவு என்றும் நான் பார்க்கிறேன். ஓகே சார், இப்போ கடந்த 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சி ஒரு மாற்றம் ஏற்பட காரணமாக இருந்தது மின்வெட்டு. இன்று அந்த மின்வெட்டு மறுபடியும் பேசப்படுகிறதே. தாவேகா சரியாக செயல்படவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் அதோடு தொடர்ந்து வருது. தாவேகா சரியாக செயல்படவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மின்வெட்டு என்பது இந்த ஆட்சி சந்தித்திருக்கக்கூடிய முதல் சோதனை. அதே போல் அந்த கோவையிலே ஒரு சிறுமிக்கு நேர்ந்திருக்கக்கூடிய கொடுமை, அது திமுக ஆட்சியில் நடைபெற்ற நிகழ்வுகள் அப்படியே தொடர்கிறது. மாற்றத்திற்காகத்தான் நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் மாற்றம் 10 நாளில் செஞ்சு காமிச்சிட முடியாது. குறைந்தபட்சம் 3 மாத காலம் இந்த ஆட்சிக்கு அவகாசம் கொடுங்கள். கோடை காலம் அதுவும் இந்த கோடை இன்னும் உக்கிரமாக இருக்குது. கடுமையான மின்வெட்டை சந்திக்கக்கூடிய விஷயம்தான். காற்றாலை மூலம் வருகிற மின்சார உற்பத்தி இந்த கோடையில் சரி செய்து ஓரளவு உதவிவிடும் என்று விஜய் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலே செய்தி வந்தது. நீங்கள் சரியாக இந்த ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு வாரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த செய்தியை நான் படித்தேன், பத்திரிகையில் படித்தேன். இதை மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு நிர்மல்குமார் அவர்கள் மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்று ஆய்வு நடத்தியிருக்கிறார். தொடர்ந்து இந்த பிரச்சனையிலே கவனம் செலுத்துகிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். சார், இயற்கை ரீதியாக ஒரு அரசாங்கம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகள், அவர்கள் கையை மீறி இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நம்ம ஓரளவு டைம் கொடுத்து தான் ஆகணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க வெளியிலேருந்து எங்கேயாவது மின்சாரம் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். அந்த சூழல் ஏற்படும், அதை விரைவாக செய்வார்கள். நிச்சயமாக திமுக அதிமுக ஆட்சியை போல அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கி அதில் கமிஷன் கேட்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்னொன்றும் சொல்லுகிறேன், ஆதவர்ஜனா சொல்லியிருக்கிறார், இந்த பார்ட்டி ஃபண்டு சிஸ்டத்தை நாங்கள் ஒழித்து விடுவோம் என்று. அதாவது திமுக அதிமுக ஆட்சியில் மந்திரிகள் உங்களுக்கு தெரியும் பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்பாங்க. அந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் யாரும் யாருக்கு தர வேண்டியதில்லை, யாரும் எந்த வேலைக்கும் தர வேண்டியதில்லை, சிஎம்டியிலையோ பிடபிள்யூடியிலையோ தர வேண்டியதில்லைன்னு சொல்கிறாரு. சொன்னபடி இந்த அரசாங்கம் நடக்கவில்லை என்றால் நான் தாவேகாவை எச்சரிக்க விரும்புகிறேன்.
சொன்னபடி இந்த அரசாங்கம் நடக்கவில்லை என்றால் யாருக்கும் தெரியாது. அவர்கள் 25% வாங்கினார்கள், நம்ம ஒரு 5-6% வாங்கிக்குவோம், ஜாஸ்தி கொடுக்கலன்னா அவங்களும் அமைதியாகிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. இமீடியட்டாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தகவல் போகும். ஏனென்றால் பழந்தென்று கொட்டை போட்டவர்கள், இந்த ஒப்பந்ததாரர்கள், அவர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், உங்கள் ஆட்சி கவிழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள். ஆகவே மாற்று முகாமுக்கு மெசேஜை உடனடியாக பாஸ் செய்வார்கள். ஆகவே பேச்சளவில் நின்று விடக்கூடாது. ஊழல் ஒழிப்பு செயலிலும் காட்ட வேண்டும். நீங்கள் வாங்காவிட்டால் மட்டும் போதாது. பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி, அவர்தான் பதிவு செய்யக்கூடியவர். வீட்டை கொண்டு போய் சொத்து பத்திரம் பதிவு செய்யும் போது அவர் டிராயரை இழுத்து வைத்துக் கொண்டு கேட்பார், அல்லது புரோக்கர் மூலம் கேட்பார். அங்கே எப்படி ஊழலை ஒழிக்கப் போகிறீர்கள்? சிஎம்டியில் இருக்கிறார்களே, கிளியர் செய்ய வேண்டியவர்கள், அவர்கள் பார்த்து அவர்கள் திருப்தி அடைந்தால்தான் கிளியர் செய்வார்கள். அங்கே எப்படி தடுக்கப் போகிறீர்கள்? அனுமதி கோரிய விண்ணப்பங்களின் மீது 1 வார காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும். போர்டு வைப்பீர்களா? புகார்களுக்கு இந்த நம்பரை தெரிவிக்கலாம், அப்படி ஏதாவது போர்டு வைப்பீர்களா? ஊழலை எல்லா மட்டத்திலும் எப்படி ஒழிப்பார் விஜய்? அது இன்னொரு சவால் என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார், நீங்கள் சவால் குறித்து சொல்கிறீங்க. இந்த மாதிரி பத்திரப்பதிவு அலுவலகம் சரி, சிஎம்டி ஆஃபீஸ்லேயும் சரி, மெட்ரோ வாட்டர், இந்த மாதிரி எல்லா அலுவலகத்துலேயும் நீங்கள் வந்து நேரடியாக களத்தில் இறங்கி கண்காணிக்க முடியாது. உங்களுடைய கான்ட்ராக்டர்ஸே மற்ற இரு கட்சிகளோடு தொடர்பில் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஊழலை முற்றிலும் ஒழித்து அதுக்கு நம்ம ஒரு டைம் கொடுக்க தான் செய்யணும். முற்றும் ஒழிப்பதற்கு ஒரு டைம் கொடுக்கணும். இந்த காலகட்டத்தில் திமுக வந்து சொல்கிறாங்க 6 மாதத்தில் இந்த ஆட்சிக்கு வந்துடும்னு தொடர்ந்து அந்த நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. இன்னொரு என்னோட அடிஷ்னலாக ஒரு கேள்வி என்னென்னா, இபி பற்றி பேசும்போது திரு நிர்மல்குமார் அவர்கள் பேட்டியில் சொல்கிறாரு, இபியில் வந்து சில கருப்பு ஆடுகள் இருக்கிறாங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இல்லை, 2 பேர் மேலே எல்லாமே ஒரு ஒரு புள்ளியில் வந்து இணைக்கல. இல்லை, 2 பேர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டாரு. அதில் ஒருவர் வந்து மிகுந்த சர்ச்சைக்குரிய நபர், காசி என்பவர். அவர் வந்து சென்ற ஆட்சியில் போடாத ஆட்டம் இல்லை என்று சொன்னார்கள். அவரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். நான் சொல்லுவது சஸ்பெண்டெல்லாம் பத்தாது, டிஸ்மிஸ் பண்ணுங்கள், ஊழல் வழக்கு விசாரணை பதிவு செய்யுங்க. அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் பத்திரிகைகளில் வந்திருக்கிறது, மீடியாவில் வந்திருக்கு. ஒரு வருஷம் மீடியாவை எடுத்து பார்த்தா தெரியும், இல்லை தொழில் பண்ணவங்க, ஏற்கனவே தொழில் பண்ணவங்களை கேட்டிங்கன்னா தெரியும். ஆகவே அந்த சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆட்சியினுடைய ஆயுளை பற்றி இப்போது நான் கணிக்க தயாராக இல்லை. இந்த ஆட்சி செயல்படுகிற விதத்தை பொறுத்து தான் ஆதரவளிக்கக்கூடிய கட்சிகள் ஆதரவு தொடரும் நிலை இருக்கிறது. ஏனென்றால் அவர்களும் இந்த ஆட்சி கெட்ட பேர் எடுத்தால் மந்திரி சபையில் இருப்பதற்கு விரும்ப மாட்டார்கள், கம்யூனிஸ்டுகளும் விரும்ப மாட்டார்கள். என்ன நினைக்கிறார்கள் இவர்கள் எல்லாம், என்ன நினைக்கிறார்கள்? வெளியில் இருந்து ஆதரிப்பவர்களாக இருந்தாலும் சரி, உள்ளே இருந்து ஆதரிப்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆட்சியை உடனடியாக கவிழ்த்தால் கெட்ட பேர் வரும். அதனால் ஒரு 6 மாதம் போட்டோன்னு நினைக்கிறாங்க. அதனால் இதுவே வந்து இந்த ஆட்சி தொடர்ந்து இயங்குவதற்கு கொடுக்கப்பட்ட அனுமதி சீட்டாகி விடாது. ஆகவே இந்த ஆட்சியினுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் இந்த ஆட்சியின் ஆயுள் அமையும் என்று நான் பார்க்கிறேன். சரி சார், அதாவது கிட்டத்தட்ட திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று 15 நாட்களுக்கு மேல் ஆகிறது. அவர் தேர்தலுக்கு முன்பும் சரி, இப்போ தேர்தலுக்கு பின்பு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகும் கூட இதுவரைக்கும் அவர் பத்திரிகையாளரை சந்திக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு. இப்படி பத்திரிகையாளரை சந்திக்காமல் அவங்கள நிராகரித்து விட்டு ஆட்சி அமைத்து சென்ற முடியுமா? இல்லை மக்களுடைய குறைகளையோ இல்லை பத்திரிகையாளருடைய கேள்விகளையோ ஃபேஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா? ரொம்ப விசித்திரமான சூழ்நிலையாக இருக்கிறது. நான் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு செய்தியாளராக இருக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார், எதிர்க்கட்சியில் இருந்தபோதும் சந்தித்திருக்கிறார். கலைஞரை பற்றி கேட்கவே வேண்டாம், இஸ் எ மீடியா ஃப்ரெண்ட்லி மேன். திரு மு.க. ஸ்டாலினும் தேவைப்படும் நேரங்களில் சந்தித்திருக்கிறார். மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் அரிதாக சந்தித்தாலும் சந்தித்திருக்கிறார், அவாய்ட் பண்ணதில்லை. முக்கியமான தருணங்களில் கோட்டையிலே கூட மேடம் மேடம் என்று குரல் கொடுத்தால் என்ன என்று நின்று கேட்டுவிட்டு போவார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஃப்ரீக்வெண்ட்டாக சந்தித்திருக்கிறார். ஆனால் பத்திரிகையாளர்களே சந்திக்காத ஒரே அரசியல் தலைவர் திரு விஜய் தான். ஏன் என்ற கேள்விக்கு அது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக மாறிவிட்டது. ஏன் என்பதே புரியவில்லை. அவருக்கு அந்த கட்ஸ் இல்லையா? அதாவது அவ்வளவு எக்யூப்போடு வர முடியவில்லையா? நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம் என்றால் இன்னென்ன விஷயங்களை பேசுவோம். ஆரம்பத்தில் சில தலைவர்கள் அப்படி கூட இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்ல வந்த செய்திகளை சொல்லுவார்கள், பிறகு ஒரு நாள் விரிவாக பேசுகிறேன் என்பார்கள். எதுவுமே கிடையாது. அணுகக்கூடிய முதலமைச்சராகவே இல்லை. முதலில் அது ஒரு முக்கியமான விஷயம். ஆகவே இரண்டாவது, பத்திரிகையாளர்கள் மீதும் குறை இருக்கிறது என்கிறேன் நான். பத்திரிகையாளர்கள், சில தலைவர்கள் கார் கண்ணாடி ஏற்றிவிட்டால் கண்ணாடிக்குள்ளே கொண்டு போய் மைக்கை இறக்குகிறீர்கள் அல்லவா?
கோட்டையில் திரு விஜய் கிளம்புகிறார் அல்லவா, போய் மைக்கை கொண்டு போய் நீட்டுவது தானே. ஏன் நீட்ட மாட்டேன்றீங்க? எல்லாம் ரூம்லேயே உட்காந்துருக்காங்க. இல்லை, என்னன்னே ப்ரோட்டோகால்ஸ் புரியல. இருக்கு இல்லையா? அதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தானே. சவுண்டு விடுங்க சார். கோட்டையில் அந்த கேட்டுக்கிட்ட போடியம் போடுறாங்கல்ல, இல்லை இந்த பக்கம் நிற்கிறீங்களா, கேட்டுக்கிட்ட நிற்கிறீங்களா, கத்துங்க, மைக்கை கொண்டு போய் நீட்டுங்க. இல்லை யாராவது சந்திக்கவே மாட்டேங்கும் போது நம்ம ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது இல்லையா? கேட்கணும். கேளுங்க, முதலமைச்சரின் ஆனா செயலாளர்கள் இன்னொரு இருக்கிறார்கள். அவர் வந்து ஒரு தாவேக்காவுடைய தலைவருங்கிற முறை நம்ம வந்து பத்திரிகையாளர் சந்திக்கலன்னா கூட எப்பவுமே இல்லை. சந்திக்கல. இப்போ முதலமைச்சராக இருக்கும்போது அவர் தார்மீகமா அதுதான் நான் சொல்றேன். அவர் விஜய் அவர்கள் இந்த மாதிரியான மர்மமாக மௌனமாக இருப்பது அவருக்கே நல்லதில்லை. போக போக இந்த விமர்சனங்கள் எழும். இன்னும் 3 மாதங்கள் சந்திக்காமலே இருக்கிறார்கள் என்று வையுங்கள், அதுதான் முக்கியமான விமர்சனமாகவே இருக்கும். மீடியாவை சந்திக்க பயப்படுகிற அல்லது தயங்குகிற முதலமைச்சர் என்ற பெயரை எடுப்பார். இது அவருக்கு தேவையான்னு பார்க்கணும். அவருடைய இமேஜுக்கும் இதனால் பாதிப்பு. இவர்கள் சொல்லுகிறார்கள் பிரதமர் மோடி சந்தித்தாரா, இவர்னா மோடி எவ்வளவு கம்பேர் பண்ணிக்கிறாங்க. இல்லைனா ஜெயலலிதா எம்ஜிஆர் அப்படின்னு போகிறாங்க. ஜெயலலிதா எம்ஜிஆர்னு சொன்னாங்கன்னா உளறல்னு அர்த்தம். ஏன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் சரி செல்வி ஜெயலலிதாவும் சரி சந்தித்திருக்கிறார்கள். சந்திக்கவில்லை என்று கூற முடியாது. வீடியோ வழியாகவே ஒரு ஆட்சியை நடத்த முடியாது. அதே போல் சட்டசபையே அவருக்கு பெரிய சவாலாக இருக்க போகுது. சட்டசபையெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. போன முறை அவர் சட்டசபையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பதில் அனுப்பினார். அப்படியெல்லாம் இல்லை. இந்த முறை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறுகிற போது அங்கேயே பதில் சொல்ல வேண்டும். அதிகாரிகள் எக்யூப்டாக அந்த கேள்விகளுக்கெல்லாம் எழுதி தருவார்கள். இருந்தாலும் சில கொஸ்டின்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ஆகவே திரு விஜய் தனது முழு திறமையை இன்னும் நிரூபிக்கவில்லை என்பதுதான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், அதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். அதுக்கு முன்பு அதிமுகவில் ஏற்பட்ட இந்த குழப்பங்கள் அடுத்து அமைச்சரவையில் இடம்பெற போகிறாங்க, அப்படி இப்படிலாம் எல்லாம் பிரச்சனைகள் வந்துச்சு. இப்போது ரொம்ப அமைதியாக இருக்கு சார். என்ன ஒன்று சேர்ந்துருவாங்களா எப்படி சார்? ஒன்று சேர்வதற்கான முயற்சிகளை 2 தரப்பிலும் சிலர் எடுக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வெளியே போய் இந்த அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் மீது கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று திரு எஸ்பி வேலுமணி தரப்பிலே கேட்டுக்கொண்டிருப்பதாகவும், அதே போல் திரு எஸ்பி வேலுமணி உட்பட ஒரு பல பேரை கட்சி பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அவர்களுக்கெல்லாம் அதே பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து சமரச பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த கோஷ்டி, திரு எஸ்பி வேலுமணி கோஷ்டி அவசரப்பட்டு ஏமாந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். பதவி கிடைக்கும் என்று ஆட்சியை ஆதரித்தார்கள். ஆனால் பதவி கிடைக்காமல் ஏமாந்து போய் நிற்கிறார்கள். இப்போது கட்சியின் ஒற்றுமை முக்கியம் என்று இந்த பக்கமும் சிலர் சொல்லுகிறார்கள், திரு எடப்பாடி பழனிசாமி பக்கமும் சிலர் சொல்லுகிறார்கள். நாம் இப்படி பிரிந்து நிற்பதில் ஒரு அர்த்தம் இல்லை, இந்த கட்சி மேலும் மேலும் பலவீனமடையும் என்று சொன்னதன் அடிப்படையில் இணைப்பு, சமாதானம், இதற்கான முயற்சிகள் நேற்று முன்தினத்திலிருந்து தொடங்கி இருக்கின்றன. அநேகமாக ஒரு 2 தினங்களுக்குள் அது குறித்த ஒரு நல்ல செய்தி வரலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார், தொடர்ந்து நம்மளும் கவனிச்சுட்டு இருப்போம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.